உங்கள்கிட்ட நாங்க கடவுள் இருக்குன்னு நிரூபிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. அது நிரூபிச்சுட்டா நான் எப்படி மறுக்க முடியும்? எனக்கு அவருடன் உரையாட நிறைய கேள்விகள் இருக்கிறது. இப்ப இங்க ஒருத்தர் நான் என் கேள்வி இது நான் சொன்னதுன்னு சொல்றாருல, அது மாதிரி எனக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. நீங்க ஏன் இந்த மாதிரி ஒரு அருள் பாதிக்கவில்லை தமிழகத்தில்? ஏன் நம்ம ஊர்ல படித்த இளைஞர்கள் எல்லாம் வேலையின்றி பக்கத்து ஊருக்கு செல்கிறார்கள், படிக்கவே வசதி இல்லாமல் ஏன் பாதியில் தடுமாறுகிறார்கள் என்ற கேள்விகள் எல்லாம் என இவர்கள் ஆழ்ந்தவர்களிடம் கேட்க முடியவில்லை என்றால் ஆண்டவரிடம் கேட்போம். அதுவும் நடக்கவில்லை என்றால் ஆழ்வோம். மக்கள் நீதி மையத்தின் திட்டங்கள் பல இருக்கிறது. சுருக்கமாக உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லிக் கொள்கிறேன். இன்னும் நீண்ட பட்டியல் இருக்கிறது. அவையெல்லாம் கனவல்ல செயல் திட்டங்கள். பெரும்பாலானவை எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் ஆட்சி காலத்திற்குள்ளாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அட்டவணையுடன் செயல்படக்கூடிய ஒரு பட்டியல் தான். தமிழகத்தை $1 trillion எக்கானமியா பொருளாதாரமாக மாற்ற வேண்டியது எங்கள் கடமை என்று சிறமேற்கொண்டு அதை நோக்கி நாங்கள் நகரத் தொடங்கி இருக்கிறோம். ஊழலுக்கு வழி இல்லாத வெளிப்படையான டெண்டர்கள், அது செய்தாலே 2 தமிழகத்தை சுபீட்சமாக நடத்தலாம். அரசு அதிகாரிகள் பணிமாற்றமும் பணி உயர்வும் வெளிப்படைத்தன்மை உடையதாகவே இருக்கும். லஞ்ச ஒழிப்பு கீழிருந்து மேலாக வராமல் மேலிருந்து கீழாக அது இறங்கும். அதற்கு முதல் முன்னுதாரணமாக நான் நிற்பேன், நிற்க வேண்டும். முடியும் என்பதற்கு என் வாழ்க்கையே ஆதாரம். அரசின் திட்டங்களை நீங்கள் தேடிச் செல்லாமல் உங்களை நோக்கி அரசியல் திட்டங்கள் வருவது போன்ற தொலைநோக்கு நிர்வாகம், அதற்கான செயல் திட்டங்கள் இருக்கின்றன. அதை கொண்டு ஆளுநர்களிடம் நீட்டினால் பாராமுகமாக அந்த ஃபைல்களை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு கமிஷன் வரும் விஷயங்களில் மட்டும் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இளம் தொழில் முனைவோர்களுக்கு ஊக்குவிப்பு அரசு தரும். அதாவது நம்ம ஊர்ல ஒரு பெற்றோர்களின் பிள்ளையாக கூட இருக்கலாம். அது 3 விதமான தொழில்கள் தான் நான் தன் மகன் ஈடுபட வேண்டும் என்று நினைப்பவர்கள் இருக்கிறார்கள். என் மகனை எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு டாக்டராவோ வக்கீலாவோ என்ஜினியராவோ, ஏழ்மை இல்லாத ஒரு பாரதியார வரக்கூடாதா அந்த பையன்? கல்வி செல்வம் உள்ள ஒரு அறிவாளி கவிஞனாக வரக்கூடாதா? அதனால்தான் நான் தொழில் முனைவோராக இளைஞர்கள் மாற வேண்டும். அதுவும் ஞானம் கல்வி என்பது இந்த 3 வகை தொழில்களில் மட்டுமே தங்கி இருக்கும் நிரந்தர வாடகை வீடு அல்ல. அது பன்முகத்தன்மை நாட்டில் எப்படி இருக்கிறதோ அது கல்வியிலும் வர வேண்டும். என்னுடைய ஆசை எல்லாம் சம்பளத்திற்கு வேலை செய்யும் தொழிலாளிகளாக படித்தவர்களை மாற்றாமல் தனித்து இயங்கக்கூடிய முதலாளிகளாக அவர்களை மாற்ற முடியும். தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ அப்படின்னு சொன்னாங்க. தொழில் என்று நேர்மையாக செய்பவனுக்கு சிறு தொழில் பெரு தொழில் என்ன வித்தியாசம்? இவனும் முதலாளிதான், அவனும் முதலாளிதான். இங்க கொண்டு வந்து இல்லாத இடத்துல, தேவையில்லாத இடத்துல ஹார்பர் கட்டுறவங்க மட்டும்தான் முதலாளியா? மீனவர்களுக்காக படகு கட்டி கொடுக்கிறவனும் முதலாளிதான். அவனுடைய முதலீடு அவனுடைய திறமை. அந்த படகு கட்ட தெரிந்திருக்க வேண்டும். கேட்டமரான் என்ற ஆங்கில வார்த்தை அவர்களுக்கு தெரியாத ஒரு தொழில்நுட்பமாக இருந்திருக்கிறது.
அதனால்தான் தமிழ் வார்த்தையை அப்படியே ஆங்கிலத்திற்கு கொண்டு சென்று விட்டார்கள். கட்டுமரம் என்பது கேட்டமரம். அந்த தொழில்நுட்பமே அவர்களுக்கு தெரியாது. பெரிய செலவு இல்லாமல் கடலோடு வந்த அற்புத திறமை தமிழனுக்கு என்றோ இருந்திருக்கிறது. விவசாயத்தில் நாம் பல மாற்றங்கள் செய்ய காத்திருக்கும் புதிய தொழில்நுட்பங்களை. விவசாயத்தில் மட்டுமல்ல, மீனவர்கள் செய்யும் தொழிலும் பல பல கோடி லட்சங்கள் பெருமானம் உள்ள தொழில். அது அவர்களுக்கெல்லாம் நியாயமான மரியாதை கொடுக்கப்பட வேண்டும். அதுவும் முக்கியமாக விவசாயத்தில் பெண்களின் பங்கு மிக மிக முக்கியமானது. ஆனால் அவர்களுக்கு விவசாயி என்ற பட்டம் கொடுக்க தயங்குகிறது அரசு. கணவன் விவசாயியாக இறந்து விட்டால் அந்த விதவை விவசாயி அல்ல. நாத்து நடும்போது இவங்கதான் உதவி செஞ்சிருப்பாங்க. ஆனா அவர் போயிட்டா இந்த விவசாயி பட்டம் வீட்டை விட்டு வெளியேறிவிடும். அப்படி இருக்கக்கூடாது. பெண்களுக்கும் விவசாயிகளுக்கான அவர்கள் விவசாயியாக இருக்கும் பட்சத்தில் விவசாயத்திற்கான சலுகைகள் என்னென்ன வழங்கப்படுகிறதோ அது அவர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, யாரும் சொல்லாதது, இன்னும் யோசிக்காதது, பெய்ஜிங் டிக்ளரேஷனில் ஏற்கனவே இதை பற்றி பேசி இருக்கிறார்கள். அதையே நாங்கள் வலியுறுத்துகிறோம். இல்லத்தரசிகளுக்கு, ஹவுஸ் வைஃப் என்று சொல்லக்கூடிய அந்த முக்கியமான சமூக பொறுப்புள்ள ஒரு சமூகத்தின் அங்கத்திற்கு ஊதியம் நிர்ணயிக்கப்பட வேண்டும். அது அரசு வழங்க வேண்டும். என்னங்க இது அநியாயமா இருக்கு? நாங்க ஆபீஸ்க்கு போவோம், வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சம்பளமான, வீட்டுல அவங்க சும்மாவா இருக்காங்க? நீங்க ஆபீஸ்க்கு போட்டு போற இஸ்திரி போட்ட துணி, துவைச்சு இஸ்திரி போட்ட துணி எல்லாம் துவைச்சது யாரு? வயிறு நிறைய காலையில பசியாறிட்டு போக உடன் சமைத்தது யாரு? பள்ளியிலிருந்து திரும்பி வந்த பிள்ளைகளுக்கு இலவச டியூஷன் டீச்சர் யாரு? கதை சொல்லி சோறு ஊட்டும் அந்த ஆயா யாரு? எல்லாம் அந்த வீட்டு இல்லத்தரசி தானே. அது அந்த ஒவ்வொரு வேலைக்கும் நீங்க ஆள் வச்சா எவ்வளவு உதவி கொடுப்பீங்கன்னு பாத்தீங்கன்னா, ஐயா வாங்குற சம்பளத்தை விட அம்மாவுக்கு ஜாஸ்தி சம்பளம். இதை கணக்கில் கொண்டு இதை செயலாற்ற முடியும் என்ற நம்பிக்கையோடு செயல் திட்டங்களோடு வந்திருக்கிறோம். திருடும் பணத்தை விட்டு வைத்தாலே இந்த மாதிரி பல திட்டங்களை நிறைவேற்ற முடியும் தமிழகத்தில். திருடுன்னு ஒரு பெரிய வார்த்தையை பற்றி சொல்றீங்க ஐயா, அது எந்த விதத்தில் நியாயம்? ஒரு தெருவில் போறவன் ஜேப்படி செய்தால் அவன் பேரு ஜேப்படி, திருடன் 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 கத்திட்டு விடுவீங்க. அதே ஒரு கணக்கு பிள்ளையோ அல்லது பேங்க் மேனேஜரோ செஞ்சுட்டா அது பேர் கையாடல். அமைச்சர் பண்ணா அது பேர் ஊழல். முதல்ல பிரதம மந்திரி பண்ணா அது ஒரு பிசகு. என்ன பொறுத்தவரெல்லாம் அதை செஞ்சவன் எல்லாருமே திருடன் தான். ராமசாமி, முனுசாமி, ரங்கசாமி பேரு அது என்ன அப்படின்னு வர்க்கம் என்னன்னு பார்த்தா அது மனிதன். அந்த மாதிரிதான் திருடணும். அந்த ஜந்துவுக்கு ஒரு பேர் தான், அதை அப்படித்தான் கூப்பிடணும். அதுல மரியாதை எல்லாம் கிடையாது. இந்த திருட்டை ஒழிக்க வேண்டும். அது மேலிருந்து கீழ் தான் துவங்க வேண்டும் என்று நம்புகிறேன். அதற்கான தண்டனையை ஊர் அறிய, செய்தவன் உணர செய்து காட்ட வேண்டும். இதெல்லாம் புதுசா நான் ஒண்ணு சொல்லுங்க. ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். அதை எப்படி நடுவில் விட்டுட்டீங்க? அந்த மனிதர் ஆசையுடன் 2 இலைகளை நட்டு வச்சுட்டு போயிருக்காரு, நடவு செய்து விட்டு போயிருக்கிறார். அது இந்த 2 பேர் இலை போட்டு பல்சுவை விருந்து உண்ணவா? அது மரமாக வளரும் என்று நம்பி அவர் நட்டுவிட்டு சென்றதை அவர் போட்டோவை போட்டே
வாழ்க்கையை வளர்த்தவர்கள் நீங்கள். அது உங்க சொத்துங்கிறீங்க நீங்க. அவர் உங்களுக்கு மட்டுமா சொத்து? மக்களின் சொத்து. அதனால்தான் அவர் பேரு மக்கள் திலகம். அவர் எத்தனையோ காங்கிரஸ் ஆரம்பிச்சு டிஎம்கேக்கு வந்து அப்புறம் ஏடிஎம்கே ஆரம்பிச்சிருக்காரு. காந்தியின் தொண்டனாக, அண்ணாவின் தொண்டனாக, அதிமுகவின் தலைவனாக வந்த போதெல்லாம் அவருக்கு ஒரு பேர் தான் இருந்திருக்கு, மக்கள் திலகம். மக்கள் திலகம் காங்கிரஸ்ல இருந்தாரா அப்படித்தான் கேட்பாங்க. அது மக்கள் திலகம் என்பதுதான் அவரும் பெருமையாக தொப்பிக்கும் மேலே அவர் தூக்கி பிடித்திருந்த விஷயம். அதைத்தான் அவரும் விரும்பினார். அப்படிப்பட்டவர் எனக்கு சொந்தமா இல்லையா என்று பல்லில் நாக்கு போட்டு பேச உங்களுக்கு உரிமை கிடையாது. அரசியல் நாங்கள் செய்ய போவது வழி தேடும் அரசியல், முடிந்தால் வழி காட்டும் அரசியல். உங்க கொள்கை என்னங்க அப்படிங்கிறாங்க. நீண்ட பட்டியல் இருக்கு. நான் அதன் ஒரு நுனியை உங்களுக்கு படித்து காட்டினேன். ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் எங்கள் கொள்கை நேர்மை. உங்கள் அரசியல் வியூகம் என்று கேட்டால் அதுவும் நேர்மைதான். எதிரியிடம் இல்லாத கூர் ஆயுதம் நம் கையில் இருப்பது நல்லதல்லவா? எங்களிடம் நேர்மை இருக்கிறது. எங்க காட்டு உங்க நேர்மைய? இல்லையே, வச்சுக்கிட்டா இல்லைங்கிறாங்க. இல்ல, எங்களிடம் அந்த ஆயுதம் இருக்கிறது. அதை தைரியமாக ஊரறிய சுழட்டி கொண்டே இருப்போம் நாங்கள். எங்களுக்கு அதில் பெருமை. அது களை எடுக்க போகும் விஷச்செடிகள் எத்தனை என்பதை நீங்களும் பார்க்கத்தான் போகிறீர்கள். அதற்கு பெயர் பழிவாங்கும் அரசியல் அல்ல, நாம் செய்ய வேண்டிய கடமை அது. இல்லைன்னா இந்த சமூக விவசாயம் நடக்கவே நடக்காது. இப்ப நான் போன இடத்துல எல்லாம் என்ன கேட்கிற கேள்வி, உங்கள் நண்பர் ரஜினியுடன் நீங்கள் நினைவீர்களா, கூட்டு உண்டா என்றெல்லாம் கேட்கிறார்கள். அதற்கு பதில் சொல்ல வேண்டிய தருணம் இது அல்ல. ஆனா திரும்ப திரும்ப அதை கேட்டுட்டே இருந்தவங்கன்னா நான் சளைக்காம பதில் சொல்லிட்டு இருந்தாலும் ஒரே பதில் தான் வரும். அதனால ஒரே கேள்வியை திரும்பி திரும்பி கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட கனவின் நீட்சி என்று சொன்னால் உங்களுக்கு ஏன் கோபம் வருகிறது? நான் அதுதான். நான் சொன்னது போல் அவர் திமுக திலகம் அல்ல, அதிமுக திலகம் அல்ல, மக்கள் திலகம். என்னுடைய அண்ணன் மாதிரி, அப்பா மாதிரி எனக்கு சாயல் இருப்பதில் என்ன ஆச்சரியம்? அதே மாதிரியான மரபணு உண்டு, அதே கனவுகள் உண்டு. ஏழை பிள்ளைகள், வசதி இல்லாதவர்களுக்கு உணவும் கொடுத்து கல்வியும் கொடுக்க வேண்டும் என்று காமராஜர் போல் நினைத்தவர் அவர். அவர் கனவின் நீட்சியாக நான் ஏன் இருக்கக்கூடாது? நீங்கள் இல்லை என்பதனால் நான் இருக்கக்கூடாதா? அவர் படத்தை போட்டு, அவர் பெயரை சொல்லி, அவர் படத்தை சுருக்கி பெருக்கி விளையாடி இருந்தவங்க தான் நீங்க. அதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவரை இன்றும் தங்களுடைய நாயகராக பார்த்து கொண்டிருக்கிற பல இளைஞர்களும் வயோதிகர்களும் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் அதை வெளியில் சொல்லி, அரசியல் காரணங்களுக்காக வெளியில் சொல்லி தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தவில்லை. என்ன வேணும் உங்களுக்கு? டைம் ஆகுதா? ஏன்னா பேசிக்கிட்டே இருக்கும்போது ஜாடா கட்டாதீங்க. யாருக்காவது போகணும்னா புறப்படுங்க, நீங்க நான் இருந்து பேசிட்டு வரேன்.
இல்ல நான் ஏன் பேசுறேன், எனக்கு பேச வருதுங்கிறது உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்கு அது பார்க்கணும் தான் சனிக்கிழமை சாயங்காலம் பார்த்துக்கலாம். நீங்க நான் நேற்றெல்லாம் வந்தபோது மழையில் வெயிலில் நனைந்தபடி காய்ந்தபடி எனக்காக காத்திருந்த அன்புக்கு இங்காவது நான் பதில் சொல்ல வேண்டும் என்பதுதான். என் திட்டங்கள் என்ன என்பதை உங்களிடத்தில் சொல்ல வேண்டும் அல்லவா? நீங்களும் அதை எடுத்து சென்று மற்றவர்களிடம் சொல்ல வேண்டும் அல்லவா? எங்களுக்கு நாங்கள் நம்பி இருக்கும் மாணவர்களும் மாதர்களும் இந்த செய்தியை, இந்த சுவிசேஷத்தை வெளியே எடுத்துக் கொண்டு போக வேண்டும் அல்லவா? அதற்காக உங்கள் மனதில் பதியும்படி உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறேன். அவங்க எல்லாம் அவசரப்படுத்துறது அடுத்ததுக்கு போடுங்கிறதுக்காக. எனக்கு அடுத்தது என்பது ஆட்சியை கைப்பற்றி நான் சொன்னதை எல்லாம் செய்வதுதான். அதுவரை நான் என்னென்ன செய்ய வேண்டும் என்பது உங்களிடம் சொல்வது போல் சொல்லி மனப்பாடம் செய்து கொண்டிருக்கிறேன். நான் இது செய்யப்படும். மாணவர்களுக்கு எதுக்கு அரசியல்? அவர்கள் படிக்கட்டும் என்கிறார்கள். அரசியல் உங்களை நாளை தாக்கும். அதற்கு முன் உங்கள் தாக்கம் அரசியலில் இருக்க வேண்டும். நான் சொன்னது போல் உங்களை சம்பளத்திற்கு வேலைக்கு போகும் வெறும் தொழிலாளர்களாக, ஏன் கொஞ்சம் சுடும்படியே சொல்லுகிறேன், கூலிக்கு வேலை போகும் தொழிலாளர்களாக உங்களை மாற்ற மாட்டேன். உங்களை எல்லாம் உங்கள் கல்வியின் பலத்தோடு தொழில் முனைவர்களாக, முதலாளிகளாக மாற்றி பார்க்க வேண்டும். ஒரு 50 பெரு முதலாளிகளும் அவர்களை சுற்றி தொழிலாளிகளும் இருப்பதை விட 5 லட்சம் முதலாளிகள் இருந்தால் நாடு இன்னும் செழுமை அடையும் என்று நம்புகிறேன். தென்னமாக அதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யுங்கள். உங்கள் கல்வி, உங்கள் அறிவு பன்முகத்தன்மை கொண்டதாக இருக்க வேண்டும் என்பதை இன்று உறுதி போடுங்கள். உங்கள் வாழ்க்கை இந்த நிலைக்கு வந்துவிட்டது. நாளை தலைமுறைக்கு உங்களுக்கும் குழந்தை பிறக்கும். அடுத்த தலைமுறையின் தகப்பனார்களாக, தாத்தாவாக நீங்களும் மாறத்தான் போகிறீர்கள். அந்த நாள் வரும் பொழுது இந்த பாடம் உங்கள் மனதில் இருக்கட்டும். இந்த பாடமும் உங்கள் மனதில் இருக்கட்டும். இங்கே எங்கள் கட்சியில் வந்து இன்று இணைந்திருக்கும் அனைவருக்கும் வரவேற்பு சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. மக்களின் ஆசி வெளிச்சம் எங்கள் பேல் பட ஆரம்பித்து விட்டது. அதனால் ஊடகத்தாரின் கேமராக்களுக்கு நாங்கள் தெளிவாக தெரிவோம். தைரியமாக கேமராவை எங்கள் பக்கம் திருப்பலாம். அனுமதிக்காக காத்திருக்காதீர்கள். நாங்கள் அனுமதிக்கிறோம். நீங்க வாங்க, எப்ப வேணா எடுத்துக்கங்க எங்களை. உங்களுக்கு நன்றி. மீண்டும் வர வேண்டி இருக்கும். மீண்டும் சந்திப்போம். அதுவரை நான் சொன்னவற்றை நீங்கள் செய்ய வேண்டியவற்றையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய சின்னம் தற்போதைக்கு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் போராடாமல் எதையும் வென்றதில்லை. சிபார்சின் பேரில் நான் எதையும் பெற்றதில்லை. போராடி பெறுவோம். அது நியாயமாக போராடி பெறுவோம். உங்களுக்கு எந்த சின்னத்தில் உங்கள் முத்திரையை குத்த வேண்டும் என்பதை நான் அடுத்த முறை வரும்போது கண்டிப்பாக சொல்ல முடியும். நன்றி. நாளை நமது வணக்கம்.